வி.கே. பாண்டியன், நவீன் பட்நாயக். இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒடிசாவில் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறுகிறது. இங்கு 2000ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 5 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக இருக்கும் நவீன் பட்நாயக்கை வீழ்த்த பாஜக தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அதில் முக்கியமாக நவீன் பட்நாயக் அரசை பின்னாலிருந்து வி.கே. பாண்டியன் நடத்துவதாகவும், மீண்டும் பிஜு ஜனதா தளம் வெற்றி பெற்றால் வி.கே. பாண்டியன் முதல்வராக்கப்படுவார் என்றும், தமிழர் ஒடிசா முதல்வராக அனுமதிக்க கூடாது என்றும் பாஜக பிரச்சாரம் செய்து வருகிறது. மேலும் பிரதமர் மோடி, நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை திடீரென மோசமானதற்கு பின்னால் சதி இருப்பதாகவும், அரசை பின்னாலிருந்து இயக்கும் லாபிதான் இதற்கு காரணமா என்றும் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மோடிக்கு என் மீது உண்மையில் அக்கறை இருந்தால் எனக்கு போன் செய்யட்டும். கடந்த 10 ஆண்டுகளாகவே இது போன்ற வதந்திகள் பாஜகவிலிருந்து பரப்பப்படுகிறது என நவீன் பட்நாயக் நேற்று பதிலளித்திருந்தார். இந்த நிலையில் வி.கே. பாண்டியன் தன் அரசியல் வாரிசு கிடையாது என்று நவீன் பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். தனியார் ஊடகத்துடனான பேட்டியில் வி.கே. பாண்டியன் தான் பின்னாலிருந்து அரசை இயங்குவதாகவும், தங்களுக்கு பிறகு அவர்தான் என்றும் வரும் பேச்சுகள் அடிபடுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த நவீன் பட்நாயக், இது மிகவும் அபத்தமானது என்று ஏற்கனவே பலமுறை கூறிவிட்டேன். இது பழைய குற்றச்சாட்டு. இதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை. ஒடிசாவிலும் தேசிய அளவிலும் பாஜகவின் புகழ் குறைந்து வருவதால் அவர்களிடம் அதிகரித்து வரும் விரக்தியிலிருந்து இத்தகைய குற்றச்சாட்டுகள் வருகின்றன. அதோடு எனக்கு பிறகு யார் என்ற எந்த அரசியல் வாரிசு திட்டமும் இல்லை. ஒடிசா மக்கள்தான் அதை முடிவு செய்வார்கள். நாங்கள் வெற்றி பெற்றால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நிச்சயம் நானே முதலமைச்சராக இருப்பேன் என்று நம்புகிறேன். 27 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியின் தலைவர் பதவி எனக்கு வழங்கப்பட்டது. அன்றிலிருந்து கட்சியை வழிநடத்தி வருகிறேன். நன்றாக நடத்தி வருகிறேன் என்றே நினைக்கிறேன். அவ்வாறே தொடர்வேன் என்றார்.